நாலு விதமான பக்தர்கள் சொன்னார். 4வது பக்தன் யார்? மெய்ஞானம் பெற்ற பக்தன். இவன் வந்து எல்லாமே இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குமா மெய்ஞானம் பெற்ற பக்தர்களுக்கு. அவங்கள வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு அவங்க உடைய இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ். தூரத்துலேருந்து எங்கேருந்தோ இருந்து கூட நம்ம இப்படி நம்ம நினச்சோன்னாலே நமக்கு அதுக்கான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்டாக இருப்பாங்களாம். சுகாச்சாரியார், சனகாதி முனிவர்கள், அப்புறம் நாரதர், பீஷ்மர் இவங்கள்லாம் இதை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. இந்த பிரகலாதன் இதில் தான் வர்றார். ஹிரண்யகசிபு நம்மளுக்கு அந்த கதை தெரியும் இல்லையா? அந்த இது தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறச்சியே நாரதர் உபதேசம் கிடைக்கிறது இவருக்கு, பிரகலாதனுக்கு. அதனால அந்த இவர் வந்து ரிஷி வந்து ரொம்ப இதுவாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு மெய்ஞானம் அடைஞ்சிடுறார் பகவான் அப்படின்ட்டு என்னென்ன. அதனால் அவர் அதே தாட்டாகவே இருக்கார். பிறந்த அப்புறமாவும் பகவானோட தாட்டாகவே. எல்லாமே பகவான் தான். நான் பகவானை சார்ந்து தான் இருக்கேன், வேறு எதையும் சார்ந்து இல்லை. என்ன நடக்கிறதோ எல்லாமே பகவானால், எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கார். ஸோ அப்போ என்ன நடந்தாலும் ஓகேன்னு தந்தைக்கு உபதேசமும் பண்ணுறார். அப்பா நீ வந்து உன்னை தான் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுங்கிறியே, உனக்கு மேலே ஹரி இருக்கார் அப்படிங்கிறான். ஆனால் இவர் வந்து அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறார் பிரகலாதன். ஆனால் உலகத்தை வந்து அவர் அப்படி என்னென்னா நான் தான் ஹரி கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். சொன்னால் ஹிரண்யகசிபு அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் போகும்போது இவன் ரொம்ப மேலே ப்ராப்ளம் கொடுக்கறச்ச அந்த குழந்தையே தன்னுடைய மகனாக இருந்தாலும் நிறைய ட்ரபிள் கொடுக்குறார். ஆனால் என்ன துன்புறுத்தினாலும் மலை உச்சியிலேருந்து விழுந்தாலும் சாகலை, பாம்பு கடிக்கலை, யானை மண்டிடுறது, நமஸ்காரம் பண்ணுறது, கடலில் வந்து விட்டால் நடந்து வர்றார், அது மேலே அப்படியே மிதந்து வர்றார், திரும்பி எழுந்து நடந்து வர்றார், இப்படி பண்ணுறார். நெருப்பு போட்டால் சுடலை. அப்புறம் கடைசியில் என்ன நடந்தது? ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் நடந்தது. அவர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவருடைய கோவத்தை அவருடைய தந்தைக்கிட்ட காமிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறார். பட் ஒன் திங் என்னென்னா, பிரகலாதனுடைய தந்தையாக இருந்தவர் அவருக்கும் ஞானம் ஜாஸ்தி. அதே நேரத்தில் இவருடைய தந்தையாக இருந்ததுனால அவருக்கு வந்து மோட்சம்தான் கிடச்சிது அப்படின்னு ஒரு இது உண்டு. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமால் தான் வந்து ராட்சசனாக இப்படி ஹிரண்யகசிபுவாக வந்து பிறந்ததாகவும், அது அந்த விதியை வந்து அவர் அனுபவித்து முடித்ததுனால அவருக்கு மோட்சமே கிடச்சிடுது அப்படின்னு ஒரு இதுவும் உண்டு. ஸோ இதில் வந்து இப்போ இந்த 4 விதமான பக்தர்கள் சொன்னார் இல்லையா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து இந்த 4 பேரில் சிறந்த பக்தன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரகலாதனை பற்றி கதை பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அவரை மாதிரி இருக்கிற விஷயத்த சொல்கிறார். எப்பொழுதும் என்கிட்டயே ஒன்றி வேறு எதையுமே டிபெண்ட் ஆகாமல், அதாவது